thanks for coming here to attend this press conference. ஸோ எல்லாருக்கும் தெரியும் கண் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, பார்வை எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பார்வை இல்லாமல் நம்மளால ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஸோ பிறந்ததுலேருந்து பார்வை இல்லாத இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க வந்து முதல்ல இருந்தே எதையும் பார்த்ததில்லை, they'll get adopted to it. அவங்களுக்கு அதுவே பழக்கமாயிடும். இப்போ எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறவங்க சடன்னாக அவங்களால பார்க்க முடியலன்னா எவ்வளோ கஷ்டன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு 44 வயசு கைனகாலஜிஸ்ட், ஷீஸ் அ டாக்டர் கைனகாலஜிஸ்ட் ஃப்ரம் மும்பை. ஸோ அவங்க வந்து அவங்களோட கிளினிக் பார்த்துட்டு இருந்தாங்க, சிசேரியன் செக்ஷன், பிளெயின் டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு கண்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, ஐ ப்ரெஷர் பிரச்சனை இருந்தது. ஸோ அவங்க வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் வெவ்வேறு விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறாங்க. மல்டிபிள் அறுவை சிகிச்சை எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை குறைஞ்சு அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இன்னொருத்தங்களோட உதவியோட தான் நடமாடுறதுக்கே ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி இருந்த நிலைமையில அவங்க வந்து நம்ம அகர்வால் கண் மருத்துவமனைக்கு வந்தாங்க. ஸோ அகர்வால் கண் மருத்துவமனைக்கு வந்து அவங்க வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டு தான் நடந்தே வர முடியும், அந்த நிலைமையில தான் வந்தாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம இங்கே எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு ஒரு உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் பண்ண 5F IOL. ஸோ இந்த IOL வந்து டாக்டர் சூசன் ஜேக்கப் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு பண்ணி இந்த பேஷண்ட் இப்போ நல்லா நடமாடுறாங்க. ப்ராபப்ளி இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க கிளினிக்ல அவங்க பேஷண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஐ இன்வைட் டாக்டர் சூசன் டு டாக் அபவுட் 5F IOL. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன், எல்லாருக்குமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது டாக்டர் சௌந்தரி சொன்ன மாதிரி இந்த பேஷண்ட் ஒரு ஆக்டிவ்லி ப்ராக்டிசிங் டாக்டர். 1.5 years முன்னாடி வரைக்கும் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து அவங்க ரொம்ப நாளாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 10 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஒரு 1.5 years அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து அவங்க நம்ம ஹாஸ்பிட்டல் நிறைய இடத்துல போய் எல்லாமே பண்ணி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி இருக்கிற ஒரு ஸ்டேட்ல தான் இங்கே வந்தாங்க. அவங்க இங்கே வரும்போது எக்ஸாமின் பண்ணும்போது எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கிளாக்கோமா இருக்கு, கார்னியா வைட்டா இருக்கு, ரெட்னா விட்ரியஸ்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நிறைய இஷ்யூஸ் இருக்கு. பட் மெயின் கல்பிரிட் என்னன்னா அவங்களோட லென்ஸ் இடத்துல இல்லை. அது வந்து பின்னாடியில எந்த ப்ரெஷர் வருதுனால ஃப்ரண்ட்ல போய் தள்ளி இருக்குது. தள்ளி இருந்துட்டு கார்னியா, கருவழிக்கும் ஐரிஸ் பாப்பாக்கும் எல்லாமே ஒட்டி எல்லாமே ஒரு சாலிட் ஒரு மாஸ் மாதிரி ஆயிருக்குது. ஸோ நம்ம பார்த்தா குவிக்காக ஒரு பார்வையில் அது தெரியாது. பட் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணும்போது அவங்களோட மெயின் ப்ராப்ளம் வந்து லென்ஸ்னால தான் வருது. ஸோ நம்ம சும்மா அந்த லென்ஸ் அப்படியே விட்டுட்டு கருவழி மட்டும் மாற்றி கிளாக்கோமா மட்டும் சிகிச்சா அந்த பேஷண்ட் திருப்பியும் இதே ப்ராப்ளம் வச்சு வந்திருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் நிறைய இடத்துல போய் சால்வ் பண்ணாத எதனாலனா இந்த லென்ஸ் இது வரைக்கும் யாருமே அட்டென்ட் பண்ணல. ஸோ லென்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா புதுசு வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே இன்னோவேட் பண்ணது டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலில் 5F இன்ட்ராகுலர் லென்ஸ். 5F இன்ட்ராகுலர் லென்ஸ்னா இது வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அதில் லென்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு, இல்லை நிறைய ஆல்ரெடி சர்ஜரி பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு, இல்லை வந்து இடம் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு, இவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டியோட வைக்கலாம். இதுல வேற ஃபிளாப்ஸ், க்ளூ இல்ல ஃபிளாஞ்சஸ் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம ஸ்டேபிள் லென்ஸ் அதே இடத்துல கரெக்டா கண்ணில் இருக்க வேண்டிய இருக்கிற இடத்துல சுத்தமா நவராம இருக்கும் அந்த லென்ஸ். அதான் மெயின் இஷ்யூ. ஸோ இந்த பேஷண்ட்ல மெயின் ப்ராப்ளம்னா லென்ஸ் வாஸ் மூவிங், அது ஃப்ரண்ட்ல போய் ஒட்டிட்டு இருந்தது. இந்த டெக்னிக் வச்சு அவங்களுக்கு அந்த லென்ஸ் ராக் சாலிடா இருக்குது. இதோட சேர்த்து வந்து வாட் வி டிட் இஸ் அந்த பேஷண்டோட ஐரிஸ் கருவிழி எல்லாமே ஒட்டி இருந்தது வந்து லேயர் பை லேயர். ஸோ அது எல்லாமே ஒரு ஃபியூஸ்ட் மாஸா இருந்தது. அது லேயர் பை லேயர் டிசெக்ட் பண்ணி அது எதுவுமே டேமேஜ் பண்ணாம, அது கொஞ்சம் இது டிஷ்யூஸ் கண்ணில் வந்து ரொம்ப டெலிகேட்டா இருக்கும். ஸோ லேயர் பை லேயர் டிசெக்ட் பண்ணி செப்பரேட் பண்ணிட்டு அது எல்லாமே வந்து அதோட லெவல்ல வச்சுட்டு கருவிழியும் மாத்திருக்கும். ஸோ பேஷண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீ ஆப்ரேட்டிவ்லி வந்து எதுவுமே பார்க்க முடியாத பேஷண்ட். நான் வந்து நெக்ஸ்ட் டே என்னோட ரூம்ல போறேன். அவங்க வந்து கரெக்ட்லி ஷி கேம் வாக்கிங் இன்டு மை ரூம். தனியா எதுவும் ஹெல்ப் இல்லாம நடந்து உள்ள வந்தாங்க, which was a great thing. So வணக்கம், நான் டாக்டர் சூசன் ஜேக்கப், அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல், டாக்டர் சௌந்தரி and டாக்டர் மனோஜ் கத்ரி.
நம்ம கிட்ட இப்ப என்ன நடந்ததுன்னா பாம்பேல இருந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் டாக்டர் சுத்தமா பார்வை தெரியாம நிறைய சர்ஜரிஸ் நிறைய இடத்துலயும் போய் பண்ணி ரெண்டு கண்ணிலையும் சுத்தமா பார்வை இல்லாம வந்தாங்க. நம்ம வந்து உலகத்துல ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் ஒரு 5F IOL டெக்னிக் வச்சு இந்த பேஷண்ட்க்கு சுத்தமா கண் பார்வை தெரியாம எதுவுமே பண்ண முடியாது உங்க கண்ணுக்குன்னு சொன்னது வந்து திருப்பியும் பார்வை கொடுத்திருக்கோம். அவங்க வந்து திருப்பியும் சொல்லுவா. வணக்கம், ஐ எம் டாக்டர் சூசன் ஜேக்கப், அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல் சென்னை. என் கூட வந்து டாக்டர் சௌந்தரி இருக்காங்க, டாக்டர் மனோஜ் கத்ரி இருக்காங்க. போன வாரம் வந்து எங்க கிட்ட வந்து பாம்பேல இருந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் சர்ஜன் வந்தாங்க. ரெண்டு கண்ணும் தெரியாம அவங்க வந்து உதவியோட நடந்தாங்க. அவங்களுக்கு தனியாவே நடக்க முடியாது. 1.5 years முன்னாடி வரைக்கும் அவங்க சர்ஜரி கூட பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து நிறைய சர்ஜரிஸ் அந்த கண்ணில் பண்ணி எல்லா இடத்துலயும் போய் பண்ணிட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருக்கிற ஸ்டேஜ்ல அவங்க இங்கே வந்தாங்க. உலகத்துல ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் டைம் 5F IOL டெக்னிக் யூஸ் பண்ணி, இது அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல்ல டெவலப் பண்ண ஒரு டெக்னிக். இது வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு அந்த பேஷண்ட்க்கு திருப்பியும் பார்வை கொடுத்திருக்கோம். பேஷண்ட் இப்ப தனியா நடக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே அவங்க கண்ணு திறக்கும் போது தனியா நடந்து உள்ள ரூம்ல வந்தாங்க. அண்ட் இப்போ அவங்க வந்து வித்தின் அ மந்த் விஷன் ஆல்ரெடி இப்போவே 6/24 ஆயிடுச்சு. இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்போது ஐ எம் ஷுர் அவங்க திருப்பியும் அவங்க ஒர்க்குக்கே போற அளவுக்கு ஆயிடும். 5F IOL இருக்கிறது என்னன்னா, பேஷண்ட்க்கு வந்து லென்ஸ்னாலதான் ப்ராப்ளம் எல்லாமே இருந்தது. லென்ஸ் ஃப்ரண்ட்ல மூவ் ஆயிட்டு மத்த கார்னியா, கிளாக்கோமா, ஐரஸ் எல்லா லேயர்ஸ்லயும் டேமேஜ் ஆகி அந்த லென்ஸ் இடத்துல இல்லாததுனால இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த லென்ஸ் நாங்க மாத்திட்டு புது 5F டெக்னிக் வச்சு லென்ஸ் போட்டோம். இது வச்சு என்ன அட்வான்டேஜ்னா, லென்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ராக் ஸ்டேபிளா இருக்கும், எங்குமே ஆடாது. முன்னாடி வந்து லென்ஸ் உள்ள ஃப்ரண்ட்ல தள்ளி தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது. இப்போ இருக்கிற லென்ஸ் அதே இடத்துல இருக்கும். மைக்ரோ ஸ்க்ளீரோட்டமி மைக்ரோ இன்சிஷன்ஸ் வச்சு ரொம்ப சின்ன ஒரு நீடில், ஒரு தின் நீடில் அளவுக்கு இருக்கிற இன்சிஷன் வச்சுதான் இந்த லென்ஸ் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்றோம். அதனால போஸ்ட் ஆபரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்ப இருக்கிற டெக்னிக்ஸோட. மத்த இப்ப இருக்கிற டெக்னிக்ஸ் லீக் வரலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், அந்த ஹாப்டிக்ஸ் வெளியில் வரலாம். இது எல்லாமே நலிஃபை ஆச்சு. இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. அஃபோர்டபிலிட்டி வந்து இப்போ இதுல அட்வான்டேஜ் மெயின் என்னன்னா, இப்போ வந்து நம்ம சிஎம் காப்பீடு திட்டத்துல கூட இது நமக்கு பண்ணலாம். ஸோ அஃபோர்டபிள் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கும் டெஃபினெட்லி இந்த டெக்னாலஜி அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த டெக்னிக் வச்சு ஆல்ரெடி நாங்க ஒரு 15 சர்ஜரிஸ் பண்ணிட்டோம். அதுல வந்து லேட்டஸ்டா இந்த லேடி டாக்டர் தான் பண்ணியிருந்தோம். நார்மலி ரஃப்லி அரௌண்ட் ஒரு 50,000 ஆகும். பட் அஃபோர்ட் பண்ணாத பேஷண்ட்ஸ்க்கு சிஎம் காப்பீடு திட்டத்துல பண்ணிடலாம்.